மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இளம்பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் இளம்பெண்ணுடன் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தன்னை தாக்கியதாக இளம்பெண் புகார் அளித்திருந்த நிலையில் 14ஆம் தேதி இரவு விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இருக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மறுநாள் 15ஆம் தேதி ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மர்லினா ஏற்காடு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் இளம்பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது போல் வெளியான வீடியோவிற்கு மறுப்பு தெரிவித்து இளம்பெண் வெளியிட்டுள்ள ஆடியோ பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்னை அடித்தது எல்லாமே உண்மை. என்னை அடிச்சுட்டு என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டணும், நான் இந்த பொண்ணை சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக எல்லார் முன்னாடியும் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு மறுநாளே அவங்க அடிக்க தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா டைமும் சொல்லியிருக்காங்க, உனக்கு இவ்வளோ ஒருத்தரை நான் செய்கிறேன் இவ்வளோ ஒருத்தரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வாங்கி கொடுத்தல அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வா, உனக்குலாம் செய்யவே கூடாது அப்படின்ட்டு அந்த பொருளை ரிட்டனும் வாங்கியிருக்காங்க. எனக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கேக்கு வெட்டினது எல்லாமே உண்மை தான். அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே கூட இருந்தாங்க. அதனால் அவங்க ஃபேமிலிக்கு தெரியணும் நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அந்த பொண்ணை அப்படின்றதுக்காக எனக்கு கேக்கு வெட்டினாங்க. ஊருக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. அடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகும்போது யாராக இருந்தாலும் ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தி இட்டு போய் விட்டால் என்ன சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக என்னை போகும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசி, நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியாக இரு, சந்தோஷமாக இருந்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தி பேசி இட்டு போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போனாங்க. மற்றபடி அவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்க நல்லவங்களா இருக்கணும். அவங்களுக்கு மட்டுமே தெரியும் எப்படி அடித்தாங்க, எனக்கும் அவங்களுக்கும் தெரியும், அவங்க குடும்பத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நடிப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஒருத்தர் நான் வாங்கி கொடுக்குறேன், இவ்வளோ செய்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே போய் அவங்க என்னை சந்தோஷமாக வச்சுருந்தது எதனாலனா இந்த அடியெல்லாம் அடிக்கிறேன், இந்த கொடுமைப்படுத்துகிறேன், இதை மறைக்கிறதுக்காகவே அவங்க அந்த மாதிரி பண்ணது. என்ன இது வாங்கி கொடுத்துட்டு அக்கா உன்னை அடிக்கிறேன் அப்படின்றதுக்காக நீ கோவப்படாத, நீ எதுவும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றது இவ்வளோ ஒருத்தரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது நம்பி என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க கொடுத்து அனுப்பல, நீ மறுபடியும் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க சொல்றது எப்படின்னா என்னை அடிச்சது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இந்த வீடியோ எல்லாம் அவங்க போடுறாங்க, கொடுக்குறாங்க, எல்லார்ட்டையும் சொல்றாங்க. ஆனால் அவங்க என்னை கொடுமைப்படுத்துனது எல்லாமே உண்மை, அது பொய்யான இது எதுவுமே கிடையாது. இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு எதிரான வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை பார்த்த இளம்பெண்ணை துன்புறுத்தியதாக ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லினா ஆன் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடையும் நாளிலேயே தங்களது ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட கோரிக்கை வைத்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரும் சரணடையும் நாளிலேயே அவர்களது ஜாமீன் மனுவை பரிசீலித்து இருதரப்பிற்கும் வாய்ப்பளித்து சட்டத்திற்குட்பட்டு முடிவெடுக்கும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சிறுமி வன்கொடுமை வழக்கில் திமுக எம்எல்ஏ மருமகளின் தாய் தந்தையிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை திருவான்மையூரில் வசித்து வரும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மார்லினா ஆகியோர் வீட்டில் பணிபுரிந்த சிறுமியை கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் தம்பதி இருவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் ஆண்டோ மதிவாணன் மார்லினா தம்பதி பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மார்லினா எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என்பது குறித்து அவரது தாய் தந்தையிடம் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது.
திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீதான வழக்கில் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணையர் தலைவி குமாரி தலைமையிலான குழு மதுரை சென்று இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.